Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கண்டிப்பாக டிவிகே கூட கூட்டணி இருக்காது என்று தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ அவங்களுடைய திமுகவுடைய முரண்பாடோடு தான் இருக்காங்க. அதனால் டிவிகேவுடைய கூட்டணி இருக்காது. ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கி அவர் விஜயை பற்றி பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன நடக்குன்னு தெரியலைங்க. சரி, சப்போஸ் அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க ஒரு வேளை அப்படின்னா இதனால டிஎம்கேக்கு லாஸா இல்லை கெயின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு முழுக்க டிஎம்கேவுக்கு வெற்றி தான், லாஸ் எல்லாம் ஒன்றும் ஆகும். தேங்க்யூ. சரி, இப்போ காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி வைக்கிறதுனால டிஎம்கேக்கு அது லாஸா இல்லை? கண்டிப்பாக லாஸ். சிறுபான்மை ஓட்டெல்லாம் போவாங்க, இதுக்கு போயிடும், டிவிகேக்கு போயிடும். விஜயோட கெப்பாசிட்டி காமிச்சா தானே நாளைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய் மூவ் பண்ண முடியும். அதனால் அவர் தனித்து போட்டிடுறாரு. அவர் எதுக்கு அவர் கூட்டணி போய் பண்ணோம்? அப்படி கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் முதல்ல அமைச்சிட்டு இருக்கலாமே. தனி கட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. ஓகே, கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. பட் இருந்தாலும் சப்போஸ் ஒரு வேளை ஃப்யூச்சரில் கூட்டணி வச்சுட்டாங்க காங்கிரஸும் டிவிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதனால் டிஎம்கேக்கு லாஸா இல்லை ப்ராஃபிட்டா? டிஎம்கேன்றது அவங்களுக்கு தான் லாஸு, காங்கிரஸுக்கு தான் லாஸு. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க அந்த கலைஞர் பீரியட்லேருந்து அவங்க கூட்டணி அப்படியே தான் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான், என்னோடய கணிப்பில். ஆமாம். ஏன்னா இப்போ இவங்க கட்சியை விட டிஎம்கே கட்சி தான் முக்கியமான எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் கட்சி மாற முடியாதுல்ல. பேச்சுவார்த்தை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது வழிமுறைக்கு அது கரெக்டாக வராது. இப்போ காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, அந்த கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியமா இல்லையா? சாத்தியமான நல்லது. எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஏதோ ஒரு மெஜாரிட்டி வரட்டும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சாத்தியமாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சப்போஸ் அது சாத்தியமாச்சுன்னா அதனால எந்த கட்சிக்கு லாஸ், எந்த கட்சிக்கு கெயின்? இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்கன்னா எந்த கட்சிக்குன்னு எப்படி வரும்? ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி. இல்லை, டிஎம்கேக்குனால லாஸ். டிஎம்கேக்கு லாஸ் தான், டிஎம்கே கம்பல்சரி லாஸ் தான். சில பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் போனாலுமே டிஎம்கேக்கு லாஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி ஒன்றும் ஐடியா கிடையாது. இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. பட் மெஜாரிட்டி டிஎம்கே வரதுக்கு சான்சஸ் இல்லை. யாருமே மெஜாரிட்டியாக வரதுக்கு சான்சஸ் டோட்டலாகவே கிடையாது. இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு எல்லாமே இப்போ ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளார என்னன்றது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஆனால் காங்கிரஸ் வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்காக. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க டிஎம்கே. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு சொல்லிட்டு இந்த சிவகார்த்தி படம் ஒன்று வந்ததில்ல, அதுலேயே அவங்க அகேன்ஸ்ட் ஆகிற மாதிரி காங்கிரஸை தள்ளி வைக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. அதனால அவங்க டிவி காங்கிரஸ் எதிர்பார்த்துங்கிறாங்க. வந்தால் நல்லாயிருக்கும் கூட்டணி. சரி, இப்போ சப்போஸ் காங்கிரஸ் டிவிக்கோட கூட்டணி வச்சிருச்சுன்னு வைங்களேன், இது டிஎம்கேவுக்கு நஷ்டமா இல்லை ப்ராஃபிட்டா? அது அவங்க ஓட்டு கரெக்டாக வரும்மா. நம்ம டிஎம்கே அந்த ஆந்திகா முதல்லேருந்தே இருக்குது அந்த கட்சி, அதனால அது வேல்யூ இருக்குது. இருந்தாலும் டிவிக்கு இப்போ மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறது டிவிக்கு தானே, அதான் வரணும்னு ஆசைப்படுறோம். இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சில பேர் டிவிக்கோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குமா இல்லை நடக்காதா? ஆல்ரெடி கேட்டவர் தானே, ஈழப்போர் நடக்கும்போதே கேட்டார் அவர் எம்பி சீட்டு. நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறீங்க? அவர் நட்பாக இருக்கார், ராகுல் காந்தியோட நட்பாக இருக்கு. சரி, ஓகே. சப்போஸ் டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா இதனால டிஎம்கேக்கு லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெயின்? காங்கிரஸில் இப்போ காங்கிரஸ் சொல்லிக்கிற அளவுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரபலத்துக்கு கூட போனால் இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரலான்னு யோசிக்கலாம். இப்போ டிவிகே காங்கிரஸோட கூட்டணி அமைக்குமா அமைக்காதா? சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா இவங்க தனி கட்சியாக தான் இவங்க வரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இவங்க கூட்டணி வைக்கிறத பற்றி இவங்க இது வரைக்கும் அதை பற்றி முடிவு பண்ணல. ஸோ அப்படின்னா ஏற்கனவே அதை பற்றி அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க.
தனியாக தான் இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு. சப்போஸ் ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இதனால டிஎம்கேக்கு லாஸா இல்லை கெயினா? இதனால எந்த கட்சிக்கு லாஸ், எந்த கட்சிக்கு கெயின்? டிஎம்கேக்கு வந்து எப்பொழுதும் இருக்கிற மெஜாரிட்டி அவங்களுடைய இது வந்து தனியாக இருக்க தான் செய்யும். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு, களத்தில் இப்போ தான் இறங்குறாரு, அனுபவம் இல்லை. ஸோ இதெல்லாம் மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு தெரியாது, கரெக்டாக அந்த டைமில் வந்து கன்சிடர் பண்ணி இது பண்ணுவாங்க. அனுபவம் உள்ள கட்சிக்கு தான் பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய யூகம். டிவிகேயோட கூட்டணி வைக்கிறதா சொல்லி காங்கிரஸ் கட்சியில சில தலைவர்கள் வந்து பேசுறாங்க. அந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லன்னு இருக்கிற நினைக்கிறீங்களா? மாதிரி தான் தெரியுது, வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு அப்படி சொல்றீங்கம்மா? பேசுகிறத வச்சு சொல்கிறோம். அந்த காங்கிரஸ்காரங்களே சில பேர் பாதி பேர் எப்படி பேசுகிறாங்க, சேரலாம் அப்படின்ட்டு. அது பொறுத்தா கொஞ்சம் பொறுத்து பார்த்தா தான் தெரியும். சரி, சப்போஸ் வந்துட்டு அவங்க டிவிகேயோட கூட்டணி வச்சுட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னா இதனால டிஎம்கேக்கு வந்து ப்ராஃபிட்டா இல்லை லாஸா? லாஸு தான். சில பேர் வந்துட்டு டிஎம்கேக்கெல்லாம் லாஸே கிடையாது எந்த கட்சி போனாலும் அப்படின்னு சொல்றாங்களே. சொல்கிறாங்க, அவங்கவுங்க இஷ்டம் அது. அதான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறது வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால டிவிக்கு கூட அலையன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகேயோட கூட்டணி வச்சுட்டு அப்படின்னா டிஎம்கேக்கு இதனால லாஸா இல்லை கெயினா? லாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால. ஆனால் ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அலையன்ஸில் இருக்கிறதுனால லாஸ் தான். மேபி வந்து திரும்ப அவங்க சென்ட்ரலில் பவருக்கு வந்தாங்கன்னா அது ஒரு லாஸாக இருக்கும். சென்ட்ரலில் பவருக்கு வந்தாங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் போகும்ல, அதனால் அந்த விதத்தில் அவங்களுக்கு லாஸ் தான். தமிழ்நாட்டில் பெருசாக லாஸ் இல்லை, சென்ட்ரலில் மேபி லாஸ்.